அனைவருக்கும் வணக்கம். செவ்வாய் மகாதசை எப்படி யோகம் செய்யும் அதை பற்றி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். செவ்வாய்னு சொல்லும் பொழுது நம் காரகங்கள்ல பூமியையும் போரையும் கொண்டுள்ள கிரகம் தான் செவ்வாய் பகவான். சகோதரர்களை பற்றி சகோதரிகளை பற்றி குறிக்கக்கூடிய ஒரு பாவமாக ஒரு காரக கிரகமாகவும் இந்த செவ்வாய் விளங்குகிறது. செவ்வாயை பற்றி பார்க்கணும்னா எந்த பாவத்தில் அமர்ந்தாலும் அந்த பாவத்துக்காக ஜாதகர் போராடுவார். உதாரணத்திற்கு ஸ்தான பலத்தோடு இருக்கிறார், அவர் உச்சம் பெற்ற நிலையிலோ ஆட்சி பெற்ற நிலையிலோ நீசபங்க யோகத்திலோ பரிவர்த்தனை பெற்ற நிலையிலோ வர்க்கோத்தமம் பெற்ற நிலையிலோ திக்பலம் பெற்ற நிலையிலோ நட்பு நிலையிலாவது ஸ்தான பலத்தோட இருக்கிறார்னா செவ்வாய் அமர்ந்த பாவத்திற்காக ஜாதகர் அதிகமாக போராடுவார், அந்த பாவத்தில் வேகமாக செயல்படுவார்ன்றது உறுதியான உண்மை. இப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் ஒரு ஜாதகருக்கு என்னென்ன பண்றாருன்னா நிறைய பூமி யோகங்களை இந்த செவ்வாயினால் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காரகங்களை தன்னுள் வைத்திருக்கிறார். ஒரு செவ்வாயை பொறுத்த வரைக்கும் தொழில் காரகங்கள்ல எப்படியெல்லாம் ஒரு ஜாதகருக்கு வெற்றி கொடுக்க முடியும்னா, ஒரு ஜாதகர் சமூகத்திலே சர்வீஸ் ஓரியன்டலான வேலை செய்கிறார், மக்களுக்காக சர்வீஸ் செய்கிறார் அப்படின்னா அதுக்கு செவ்வாய் வலுவா இருக்கணும். உதாரணத்திற்கு பார்க்கணும்னா ஆர்மி நேவி போன்ற வேலைகளாகட்டும், மருத்துவம் போன்ற வேலைகளாகட்டும், அல்லது எந்த துறையில் யூனிஃபார்ம் அணிந்து கொண்டு சென்று மக்கள் சேவை செய்கிறாரோ அத்தனை துறையுமே செவ்வாயினுடைய துறைகள் தான். செவ்வாயினுடைய நிலைப்பாடு தான். ஐஏஎஸ் ஆகட்டும் ஐபிஎஸ் ஆகட்டும் அத்தனைக்கும் செவ்வாய் தான் முதன்மை. குருபார்த்த குருமங்கல யோகத்தில் இருக்கக்கூடிய ஜாதகர்கள் மட்டும் செவ்வாயினுடைய துறையில ஒரு உயர் அமைவில் இருப்பார். உதாரணத்திற்கு செவ்வாய் வலுத்து ரொம்ப அதிக ஸ்தான பலத்தோட குருவா இருக்கிறாருன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் அல்லது உயர் அதிகாரிகளாக இருப்பீங்க. அதே செவ்வாய் கொஞ்சம் படிநிலைகள்ல வலுகுறைந்து குருவா இருக்கிறார் என்ற நிலைமையில இருக்கும்போது ரியல் எஸ்டேட் ஏஜெண்டா இருப்பீங்க, அல்லது ரியல் எஸ்டேட் முதலாளியா இருப்பீங்க, கட்டிடங்களை வைத்து தொழில் செய்யக்கூடியவர்களாக இருப்பீர்கள். சிகப்பு நிறம் சம்பந்தமான வேகம் சம்பந்தமான அத்தனைக்கும் செவ்வாய் காரகம். அப்ப நெருப்பில் இருக்கக்கூடிய நெருப்பில் நின்று வேலை செய்யக்கூடிய அத்தனை விதமான அமைவுகளுக்குமே செவ்வாய் காரகம்ன்றதுனால அந்த செவ்வாயினுடைய அடுத்தடுத்த படிநிலைகள்ல உயர் பதவியிலே இருப்பீர்கள். இது போன்ற காரகங்களை தான் செவ்வாய் உள்ளடக்கி இருக்கு. இப்ப செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாதகத்துல பெரிய பெரிய பதவிகளையும் கொடுக்க முடியும், அதிகாரமிக்க பதவிகளை அதிகார பதவி உறுதியா செவ்வாயினால் தான் கொடுக்க முடியும், குருவினால் பார்க்கப்படும் பொழுது. இதை சந்திர சுக்கிரனுடைய தொடர்பு இருக்கும் பொழுது மருத்துவத்திற்கு அடுத்தடுத்த பிரிவு உயிரை காக்கக்கூடிய மருத்துவராகவும் சேவை செய்வீர்கள். அப்ப சக மனிதருக்கு ஒரு ஹோட்டல் வச்சு உணவு வழங்குறது கூட செவ்வாயினுடைய நிலைப்பாடு தான். அதுல ஹோட்டல் வைத்திருப்பதே செவ்வாயானா ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டை பொறுத்து, சில ரெஸ்டாரண்ட்லாம் லக்ஸுரியாஸா இருக்குன்னா சுக்கிரனை பொறுத்து தான் அது அமையும். செவ்வாய் என்பது நெருப்பை வைத்து அடுப்பில் சமைக்கக்கூடிய அந்த கேட்டரிங் மாஸ்டர்ஸ் எல்லாம் உருவாக்குறது இந்த செவ்வாய் பகவானா தான் இருக்கிறார். மக்கள் சேவையில் துணிந்து நிற்கக்கூடிய அத்தனை நபருக்குமே செவ்வாய் முதன்மை. நர்ஸா இருக்கட்டும் பல பேருக்குமே செவ்வாய் தான். இப்ப செவ்வாயினுடைய காரகங்கள் சக மனிதனுக்கு ரொம்ப முக்கியம். சக மனிதனை ஏதேனும் ஒரு வகையில் அரணாக பாதுகாப்பது தான் அந்த செவ்வாய். என்னதான் நம்ம நாட்டுல சுதந்திரமாக இருந்தாலும் உலகம் எவ்வளவு டெக்னாலஜியில நட்பு நிறைந்த நிலையில மற்ற நாடுகள் இருந்தாலுமே எப்பயுமே நமக்கு தேவை நம் நாட்டை பாதுகாக்கக்கூடிய பாதுகாவலர். அதுபோல தன்னை விட தன் இனம் அல்லது தன் மனிதர்களுக்காக பாதுகாப்பு அரணாக இருக்கக்கூடிய அத்தனை துறைகளுமே செவ்வாய் பகவான் முதன்மையாக இருக்கிறான்றதை உறுதிப்படுத்துறோம். காரகத்துல போராட்ட குணத்தையும் பூமி காரகத்தையும் கொண்டுள்ளார். நிறைய நிலங்களை வைத்திருக்க வேண்டும், நிலவள ஆதாயத்தை வைத்திருக்க வேண்டும்னா செவ்வாய் முக்கியம். இவ்வளவு நலபண்புகளை வைத்திருக்கக்கூடிய செவ்வாய் இந்த காரகங்கள்ல உங்களுக்கு வெற்றி கொடுக்கணும். செவ்வாய் மகாதசை நடக்க போகுதுன்னா இதன் காரக பின்னணியில தான் உங்களுக்கு வெற்றி இருக்கும். செவ்வாய் நல்லா வலுவா இருக்காங்கன்னா அந்த தசையில் ரொம்ப ஆக்டிவா இருப்பீங்க, சுறுசுறுப்பா இருப்பீங்க, வேகத்தோடு செயல்படுவீர்கள். வேகம் அந்த ஆதிபத்தியத்துல வெளிப்படும். உதாரணத்துக்கு 2ஆம் ஆதிபத்தியம் இருந்ததுன்னா நல்ல தனம் பொருளாதாரம் குடும்பம் இது போன்ற சுபிச்சம் இருக்கும். 3ஆம் இடம் தான் தைரிய வீரிய தீரிய பராக்கிரமங்கள்ல இருப்பீங்க. 4ஆம் இடமா இருந்தா நல்லா வீடு வாகன வண்டி வசதி வாய்ப்புகளையும் சுகஸ்தானத்தை ஏற்படுத்திக்க இருக்கும். 5ஆம் இடமா இருந்தா ரொம்ப ஸ்போர்ட்ஸ் பர்சன், விளையாட்டு வீரர்களை ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டோம், விளையாட்டு துறைகளை சாதிக்கணும்னா செவ்வாய் நல்லா இருக்கணும். துடிப்பு கொண்டு அந்த செவ்வாய் நல்லா இருந்தா தான் விளையாட்டுத்துறையும். எந்த பாவத்தில் அமர்கிறதோ அந்த பாவத்தின் மூலியமாக இந்த காரகங்கள் வெளிப்படுன்றதை உறுதிப்படுத்துறோம். இப்ப செவ்வாய் மகாதசையை பொறுத்த வரைக்கும் ஒரு 7 வருட மகாதசையா இருக்கும். இந்த 7 வருட மகாதசை உங்களுக்கு யோகம் பண்ணி கொடுக்கணும். செவ்வாய் தசையில நல்ல ஒரு உங்களுடைய வேகம் எல்லாம் பிரயோகப்படுத்தப்படுற மாதிரி இருக்கணும். செவ்வாயினுடைய காரகங்களும் வெளிப்படணும். கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வாங்கணும், கொஞ்சம் அசட்லாம் சேர்த்துக்கணும். அதுபோல சமூகத்துல கொஞ்சம் அதிகார பதவிகள் அதிகாரமிக்க நிலைகள்லாம் மாறணும்னா செவ்வாய் எப்படி இருக்கணும்ன்றதை பத்தி பார்க்க போறோம் 12 லக்னத்திற்கு. அதற்கு முன்பு ஒரு சிறு தகவல். ஒரு மனிதருடைய வாழ்க்கை போல இன்னொரு மனிதருக்கு அமைய போறதே இல்லை. இதை ஜோதிடம் உறுதிப்படுத்துகிறது, அறிவியலும் உறுதிப்படுத்துகிறது. ஒரு மனிதருடைய வாழ்க்கை போல இன்னொரு மனிதருக்கு அமைய போறதில்லை என்பது. எப்படி என்றால் கிரகங்களை மையமாக வைத்துதான் ஜோதிட பலன் கொடுக்கிறோம். அந்த வகையிலே இன்றைய தினம் இந்த நேரத்தில் பிரபஞ்சத்தில் கிரகங்கள் எங்கு சுழன்று கொண்டிருக்கிறதோ மீண்டும் அந்த இடத்தை அடைய போறதே இல்லை. சூரியன் முதற்கொண்டு
அதனால் அறிவியலும் உறுதிப்படுத்துகிறது ஒரு மனிதருடைய வாழ்க்கை போல இன்னொரு மனிதருக்கு அமைய போறதில்லை என்பதை. அதனால் ஒருவருடைய வாழ்க்கையை இன்னொருவரிடம் ஒப்பிடக்கூடாது. கடைநிலையில் ஊழியம் செய்தாலும் உயர்நிலையில் ஊழியம் செய்தாலும் ஒவ்வொரு மனிதரும் கர்ம காரியங்களின் அடிப்படையிலும் கர்மாக்களின் அடிப்படையிலுமே வித்தியாசப்பட்டவர். ஒவ்வொரு மனிதரும் யூனிக்கானவர். எல்லோருமே ஆன்ம ரீதியில சமமானவர்கள். இங்கு மனித ரீதியில சில உயர்வு தாழ்வுகளில் இருந்தாலும் ஏற்றத்தாழ்வு இல்லாத மனநிலைமையோட இருக்கணும். கம்பேர் பண்ணக்கூடாது ஒருவரை ஒருவர். யோக மகாதசையில பயணப்படுறீங்க, இயல்பாகவே வெற்றிகள் கிடைக்கும். பெரும்பிகமோ பெருமுயற்சியோ மேற்கொள்ளனா கூட உங்களுக்கு சமூகத்துல பெயர் புகழ் அங்கீகாரம் கிடைத்து விடும். அவயோக மகாதசையிலே பயணப்படும் பொழுது பெரும் வியூகம் பெருமுயற்சி மேற்கொண்டாலும் கூட தோல்விகளே இருக்கும். ஒரே இடத்தில் தங்கி நிற்கக்கூடிய சூழல் தான் அதிகமாக உங்களுக்கு அமையும்ன்றத உறுதிப்படுத்துறோம். எதுவானாலும் ஆன்மாவை நித்தியம் படுத்தணும். அந்த வகையில யோக மகாதசையிலே பயணப்படுபவர்கள் சக மனிதர்களிடம் ஏற்றத்தாழ்வு இல்லாத மனநிலைமையோட பழகணும். அவயோக மகாதசையிலே பயணப்படுபவர்கள் அமைதி பொறுமையுடன் செயல்படும் பொழுது ஆன்மாவை நித்தியம் பண்ண முடியுன்றத உறுதிப்படுத்தி சொல்றோம். இறை நம்பிக்கை இருக்கும் பொழுது இறை வழிபாடை மேற்கொள்ளும் பொழுது ஆன்மாவை நித்தியம் பண்ற எளிய வகை கிடைக்கும். அதுக்கும் எந்த மதத்தை சார்ந்தீர்களோ அந்த மதத்தினுடைய கொள்கைகளை பின்பற்றும் பொழுது யோகம் கிடைக்கும். பதிவுக்குள்ள வந்துடலாம். செவ்வாய் மகாதிசை எப்படி யோகம் செய்யும்? எப்படி யோகம் செய்யினா தன் காரகத்தின் வாயிலாக போர், பூமி, சகோதர காரங்களின் வாயிலாக வேலை செய்யும். செவ்வாய் நல்ல திசையாக அமர்ந்து யோக பலனை செய்தால் நல்ல நிலபலங்களை வாங்கக்கூடிய பாக்கியம் கொடுக்கும். அதிகாரமிக்க உயர் பதவிகளிலே உங்களை கொண்டு செல்லும். எந்த ஆதிபத்தியத்தில் அமர்ந்திருக்கிறதோ அந்த ஆதிபத்தியத்துல உங்களை தலை சிமர்ந்த நபராக மாற்றக்கூடும். இதெல்லாம் லக்னத்திற்கு ஃபேவரா இருக்கும் பொழுது. 12 லக்னத்திற்கும் செவ்வாய் எங்கு வேணாலும் அமரட்டும். முதல் விஷயம், ஒரு திசைநாதன் திசை நடத்துறாருன்னா ஸ்தான பலத்தை இழக்கக்கூடாது. ஸ்தான பலத்தை இழந்தால் அந்த திசை யோகம் செய்யாது. அந்த வகையில செவ்வாயை பொறுத்த வரைக்கும் உச்சம் பெற்ற நிலையோ, ஆட்சி பெற்ற நிலையோ, நீசபங்கம் பெற்ற நிலையோ, பரிவர்த்தனை பெற்ற நிலையோ, வர்க்கோத்தமம் பெற்ற நிலையோ, திக்பலம் பெற்ற நிலையோ, நட்பு நிலையிலோ ஸ்தான பலத்தோட இருக்கும். இருந்துட்டா அந்த திசையில நம்ம சொல்லக்கூடிய காரகங்கள் வெளிப்பட்டு யோகமாக இருக்கும். ஸ்தான பலம் இல்லை அப்படின்னும் பொழுது அந்த திசை பெரிதும் செயல்படாது. அப்ப செவ்வாய் மேஷ லக்னத்திற்கு செவ்வாய் எப்படி இருந்தால் யோகம்? குரு சந்திர சூரிய தொடர்பை வருவது யோக பலனை கொடுக்கும். ரிஷப லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, தொடர்பு என்பது அந்த கிரகங்களோட இணைஞ்சிருக்கலாம், அந்த கிரகங்களோட பார்த்திருக்கலாம். இந்நிலை இருந்து செவ்வாதசை நடக்குதுன்னா யோக தசை தான். அந்த திசையில உங்களுக்கு மேற்சொன்ன காரகங்களின் வாயிலாக வெற்றிகள் கிடைக்கின்றதை உறுதிப்படுத்துறோம். ரிஷபத்துல பிறந்திருக்கிறீங்க, செவ்வாய் எப்படி இருந்தால் யோகம்? சுக்கிரனோடு தொடர்பு கொண்டிருப்பது யோக பலனை பெற்றுத்தரும். இங்கு ஒரு நிலைகள்ல படிநிலைகள்ல சனி பகவானுடைய பார்வையும் நல்ல பலனை, அதாவது ரிஷபத்திற்கேற்ற நல்ல பலனை செய்கிறது. முதன்மையாக சுக்கிரன், அடுத்த படிநிலைகள்ல சனி பகவானுடைய பார்வை, அடுத்த சூரிய பகவான். மிதுனத்துல பிறந்திருக்கிறீங்க, எப்படி இருந்தால் யோகம்? சனி பகவானுடைய பார்வையில் இருப்பது சுக்கிர இணைவு தொடர்பிலே இருப்பது யோகத்தை கொடுக்கிறது. கடகலக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, செவ்வாய் எப்படி இருந்தால் யோகம்? சந்திர சூரிய குரு பகவானுடைய தொடர்பு யோகத்தை கொடுக்கிறது கடகத்திற்கு. சிம்மத்திலே பிறந்திருக்கிறீங்க, எப்படி இருந்தால் யோகத்தை கொடுக்கிறது? குரு பகவானுடைய தொடர்பு சந்திர தொடர்பு யோகத்தை கொடுக்க கடமை பெற்று இருக்கிறது. கன்னி லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, எப்படி இருந்தால் செவ்வாய் யோகம் தருகிறார்? சுக்கிர தொடர்பு சனி பார்வையிலே இருக்கும் பொழுது யோகத்தை செய்கிறார். துலாம் லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, எப்படி இருந்தால் யோகத்தை செய்கிறார்? சனி பகவானுடைய பார்வையிலும் சுக்கிர இணைவிலும் இருப்பது யோக பலனை பெற்று தருகிறது. விருச்சக லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, எப்படி இருந்தால் யோகம்? குரு சுக்கிர தொடர்பை பெறும் பொழுது செவ்வாய் பகவான் யோகத்தை கொடுக்கிறார். சந்திர பகவானோட தொடர்பிலும் யோகத்தை கொடுக்கிறார். தனுசு லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, எப்படி இருந்தால் யோகத்தை கொடுக்கிறார் செவ்வாய் பகவான்? தனுஷிற்கு செவ்வாயை பொறுத்த வரைக்கும் குரு சூரிய சந்திர தொடர்பு யோகம். மகர லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, எப்படி இருந்தால் யோகத்தை கொடுக்கிறார்? சுக்கிரனுடைய தொடர்பு மிகப்பெரிய யோக பலனை கொடுக்கிறது. அதுபோல செவ்வாய் இங்கு அவயோக நிலையில் அமர்ந்தாலும் கூட புதனுடைய பார்வை யோக நிலையில் பெற்று தருகிறது மகரத்திற்கு. கும்பலக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, எப்படி இருந்தால் யோகம்? சுக்கிர குருவனுடைய தொடர்பு யோகத்தை கொடுக்கிறது. மீன லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, செவ்வாய் எப்படி இருந்தால் யோகத்தை கொடுக்கிறது? உங்களுடைய சுயஜாதகத்துல செவ்வாய் இணைவு பார்வை குருவோடு அமைஞ்சிருக்கணும், அல்லது சூரிய சந்திரனோடு இருக்கும் பொழுது யோக பலனை பெற்று தருகிறது என்பதை உறுதிப்படுத்துறோம். ஸோ இந்த பதிவில் எப்படி கிரகம் தொடர்பு கொண்டிருக்குன்னு பார்த்தோம். இதுல சில பேருக்கு முரண்பாடா இருக்கலாம், நம்ம சொன்னதுல காரக முரண்பாடு இருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது எந்த கிரகம் ஸ்தான பலமோ அதை பொறுத்து உங்களுக்கு பலன்கள் அமையுன்றதை உறுதிப்படுத்துறோம். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.